மாங்காடு அப்படிங்கிறோம். மாங்காடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்கு, ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு இன்னும் அப்படி அதை பார்த்தவா கூட இன்னும் இருக்கா. புதர் மண்டி கிடந்தது. அப்படி இருந்த இடத்துக்கு பெரியவா போய் உட்கார்ந்துண்டு இந்த இடத்துல தான் 2500 வருஷத்துக்கு முன்னால ஆதிசங்கரர் வந்து யந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி புதர் மண்டி கிடந்த இடத்துல இந்த அர்த்தமேரு அப்படின்னு அதுதான் ஆச்சாரியர் சங்கரர் பிரதிஷ்டை பண்ணினது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில்ல மூலஸ்தானம்னு பார்த்தா வேற ஒன்றும் சிலையெல்லாம் கிடையாது, வெறும் இந்த அர்த்தமேரு தான் அங்க. அதுக்கப்புறம் பின்னால தான் பஞ்சலோகத்துல உற்சவ விக்கிரமா பண்ணி வச்சிருக்கு. எல்லா கோவிலையும் இருக்கிறாப்புல அம்பாள் சன்னதி அம்பாள் விக்கிரகம்னு மூலஸ்தானத்துல கல்லுல அங்க கிடையாது மாங்காட்டுல. அப்போ மூலஸ்தானத்துல என்ன ஆதிசங்கர பிரதிஷ்டை பண்ண ஸ்ரீசக்கரம் தான். அப்படி சங்கரர் பிரதிஷ்டை பண்ண ஸ்ரீசக்கரம் புதர் மண்டி கிடந்தது. அப்புறம் பெரியவா போய் அங்க இருந்து இந்த இடத்துல தான் சங்கரர் பிரதிஷ்டை பண்ணான்னு சொல்லி அதை அப்புறம் சுத்தப்படுத்தி அங்க இருந்த ஒரு முதலியார் குடும்பம் அவர்கிட்ட சொல்லி ஒண்ணு வேண்டாம், இங்க தினம் ஒரு விளக்கான ஏத்தி வை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இன்னைக்கு என்ன அப்படின்னா மாங்காட்டுல காமாட்சி தங்கரதத்து குறைஞ்சு ஏற மாட்டேங்கிறா. ஒரு காலத்துல இருக்கடா இடம் தெரியாத இருந்த காமாட்சி இன்னைக்கு தங்கம் வைரத்து குறைஞ்சு அவ ஸ்டேட்டஸ் அப்படி ஆயிடுத்து. அது குறைஞ்சு ஒருத்தரும் பார்க்கறது இல்லை, ஜனங்கள்லாம் கியூல நிற்க வேண்டியிருக்கு. அப்படின்னால் இதான் மகான்களோட பாத விசேஷம். மகான்கள்லாம் கோவிலுக்கு எதுக்கு போறா அப்படின்னு, அவ கோவிலுக்கு போறதே கோவில் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். திருவேற்காடுங்கிறது பெரிய க்ஷேத்திரம், பாடல் பெற்ற ஸ்தலம், தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். வேதக்காடு அப்படின்னே பேரு, அதுதான் வேர்க்காடு அப்படின்னு ஆயிடுச்சு. வேதக்காடுங்கிறது வேர்க்காடு அப்படின்னு ஆகி அப்புறம் திருவேற்காடா இருக்கு. பெரியவா சொல்றா வேதக்காடு அது வேதக்காடா இருந்தா கூட வேர்க்காடுன்னாலும் நன்னாதான் இருக்கு. ஏன் அப்படின்னர், வேதம் தானே எல்லாத்துக்குமே வேறு. வேதோ கிலோ தர்ம மூலம் அப்படின்னு தர்மத்திற்கு வேறு வேதம் தானே சொல்லியிருக்கு. அதனால வேறு தான், தர்மத்துக்கு வேறு வேதம் தான். அதனால வேதக்காடுனாலும் ஒண்ணுதான், வேர்க்காடுனாலும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். அங்க பாடல் பெற்ற சிவக்ஷேத்திரம் வேதபுரீஸ்வரர் அப்படின்னு சுவாமி. அந்த ஊர் காவல் தெய்வம் தான். எல்லா கிராமத்திலுமே ஒரு காவல் தெய்வம் இருக்கும். இந்த காவல் தெய்வம் தான் மாரியம்மன் தான் கருமாரி. அப்படி அந்த திருவேற்காடோட பெருமை, திருவத்தியூரோட பெருமை கேட்கவே வேண்டாம். ஆதிபுரி அப்படின்னு ஆதிபுரீஸ்வரர் திரிபுர சுந்தரி இந்த பிரதேசத்துல ஆச்சாரியால் வந்து பெரியவா சொல்றா. திருவத்தியூருக்கு ஆதிசங்கரர் வந்திருக்காருன்னு தெரியறது. அங்க எல்ல தெய்வமா இருந்த வட்டப்பாறை அம்மன் அப்படின்னு ஒரு உக்ர தேவதை, அந்த அம்பாளோட உக்ரத்தை பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, அந்த கிணத்துக்குள்ள அந்த அம்பாளோட உக்ர கலையை அத்தனையும் சமனம் பண்ணி மேல போட்டு மூடி வச்சிருக்கு. வருஷத்துக்கு ஒரு நாள் பூஜை. திரிபுர சுந்தரி அப்படின்னு அம்பாள், ஆதிபுரீஸ்வரர் திரிபுர சுந்தரி. சங்கரர் தான் அந்த அம்பாளுக்கு இன்னைக்கும் கேரளாவை சேர்ந்த நம்பூதிரிகள் வம்சத்துல வந்தவர்கள் தான் அங்க பூஜை பண்றதா அங்க இருக்கு. திருவத்தியூர்ல மட்டும் சுவாமி சந்நிதியில சிவாச்சாரியர்கள் பூஜை, அம்பாள் சன்னதியில இந்த நம்பூதிரிகள் பூஜை. இந்த நம்பூதிரிகள் என்ன பண்ணுவார், சுவாமி சன்னதி உள்ள போகமாட்டா, அந்த சிவாச்சாரியர்கள் அம்பாள் சன்னதி உள்ள வரமாட்டா. அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சு, இதெல்லாம் சங்கரர் பண்ணினது. பெரிய க்ஷேத்திரம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரோட சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆதிபுரி திருவத்தியூருக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த பெருமை அப்படின்னு. சங்கிலி நாச்சியார் அப்படிங்கிற அம்மா அங்க இருந்தா, பரம பக்த. சிவன் கோவில்ல அந்த காலத்துல எல்லா கோவில்லையுமே நாட்டியம் ஆடுறதுக்குன்னு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த கைங்கரிய மண்டபம்லாம் இருந்தா. எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட கல்வெட்டுல பார்த்தா தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் ஆலயத்துல
நடனம் ஆடுறதுக்குன்னு 200 பேரை நியமிச்சிருந்தார்னு கல்வெட்டு சொல்றது. ஆரியம் பாடல், தமிழ் பாடல், ஆரிய கூத்து, தமிழ் கூத்து அப்படின்லாம் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. வேதம் ஓதுறதுக்குன்னு எத்தனை பேரை வச்சிருந்தார், திருமறைகள்லாம் பாடுறதுக்குன்னு எத்தனை பேரை வச்சிருந்தார். இந்த நாட்டிய உபச்சாரம் பண்றதுக்கு, அதாவது நமக்கு 64 உபச்சாரம் அப்படின்னு சுவாமிக்கு பூஜை பண்றதே சதுஷ்டி உபச்சாரம். அதுல பாடுறது, ஆடுறது, வாத்தியம் வாசிக்கிறது, இது இத்தனையுமே சுவாமிக்கு அர்ப்பணமாக தான் சொல்லியிருக்கு, சுவாமியோட உபச்சாரமாக தான் சொல்லியிருக்கு. இங்கேயே நம்ம மயிலாப்பூர்லயே கடைசியா அந்த குளத்துல வந்து கௌரி அம்மா அப்படின்னு இருந்தா, அந்த அம்மா தான் கடைசியா இங்க கபாலிக்கு நடனம் ஆடின அம்மா. அதுக்கப்புறம் அதை சிஸ்டத்தையே ஒழிச்சுட்டா அரசாங்கத்துல. சுவாமி நீங்க பாடெல்லாம் பார்க்க வேண்டாம், நாங்கள்லாம் ஆடிக்கிறோம், நாங்க ஆடுறத பார்த்துட்டு வாய முண்டு உட்காந்துரு அப்படின்னு இந்த நித்திய உபச்சாரத்தெல்லாம் நிறுத்தியாச்சு. கௌரி அம்மாங்கிற அம்மா தான் கடைசியா இங்க கபாலி கோவில்ல நாட்டிய சேவை பண்ணியிருந்துவா. அதாவது ஒவ்வொரு காலத்திலையும் தீபாரதனார்த்தே இப்போ எல்லாம் போய் இப்போ என்னென்ன அட்லீஸ்ட் ஒரு திருமறையான தேவாரமான பாடுறதுன்னு இருக்கு. அதில் எல்லாம் பண்ணணும். முதல்ல வேதம் சொல்லணும், அப்புறம் இந்த தேவாரம் பாடணும், அதுக்கப்புறம் வாத்தியம் வாசிக்கணும், அதுக்கப்புறம் நாட்டியம் ஆடணும். இது அத்தனையும் முடிஞ்சுதான் உபச்சாரம். அப்படி இருந்த ஒரு பெண்மணி தான் அந்த வம்சத்தில் வந்தவன் சங்கிலி நாச்சியார் அப்படிங்கிறவன். அந்த அம்மா திருவத்தியூர்ல அப்படி சுவாமிக்கு உபச்சாரம் பண்ணிக்கிட்டே தான் சுந்தரர் போறார். சுந்தரர் பார்த்த உடனே இவாளுக்குள்ள அன்பு ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார் இங்க. ஆனா இவருக்கு திருவாரூர் தியாகராஜாவை பிரிஞ்சு இருக்க மனசு வரல. அதனால என்ன பண்றார், எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் எம்மாரூர் இறைவனி அப்படின்னு, ஐயோ என் ஆரூர் தியாகராஜனை பிரிஞ்சு என்ன எத்தனை நாளைக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னுட்டு இப்பயே கிளம்புறேன்னு கிளம்பி போயிடுறார். கிளம்புறதுக்கு முன்னால அந்த அம்மா என்ன பண்ணா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால சங்கிலி நாச்சியார் இவரோ திருவாரூர்ல இருந்திருக்கார், அங்க பறவை நாச்சியார்னு ஒரு மனைவி இருக்கான்னு தெரியும். அதனால இந்த அம்மாவுக்கு சந்தேகம். எப்பொழுதுமே லேடிஸ் எல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருப்பா, அலர்ட்டா தான் இருப்பா. இவரோட இந்த குணம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணா, இப்ப திருவாரூர்ல இருந்து அந்த அம்மா அங்க தனியா விட்டுட்டு இங்க வந்திருக்காரு. இப்ப நம்மள கல்யாணம் பண்ணி இங்கே இருந்தா எத்தனை நாளைக்கு இங்க இருப்பதோ தெரியாது, நம்மளை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போய் இன்னொன்னு ஏதான வந்துருச்சுன்னா என்ன பண்ணுது. அதனால என்ன பண்ணி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், சுவாமிக்கு முன்னால சத்தியம் பண்ணி கொடுக்கணும், என்னை விட்டு பிரிய மாட்டேன், இந்த திருவத்தியூர் எல்லையை தாண்ட மாட்டேன், என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவர் பார்த்தார், அவ்வளவுதானே பண்ணிவிடுறேன், ப்ராமிஸ் பண்ணிடுறேன், நீ எங்க சொல்றியோ அந்த இடத்துல வந்து சத்தியம் பண்றேன். எப்பொழுதுமே ஆம்பளை எல்லாம் இப்படிதான் பேசுவா. காரியம் ஆணுங்கிறதுனால எல்லாத்தையும் இப்படிதான் வாயில வந்ததை விட்டுறது. நீ எங்க சொல்றியோ வந்து ப்ராமிஸ் பண்றேன்னு. அந்த அம்மா சொன்னா, எங்கேயும் சொல்ல வேண்டாம், நீங்க பாடுற உங்க சுவாமி இருக்கிற எனக்கும் அவரு தான், அதனால ஆதிகிரீஸ்வரர் சன்னதியில போய் அவருக்கு முன்னால சத்தியம் பண்ணும். ஆஹா பண்ணிட்டா போச்சு, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னார். ஓகே, மறுநாளைக்கு சத்தியம் பண்ண போறார். இவர் என்ன பண்ணினார், ராத்திரி கோயிலுக்கு போனார். சுவாமிகிட்ட, இவர் தான் தம்பிரான் தோழராச்சே, இவருக்கு ஃப்ரெண்டுன்னா சுவாமி. ஆதிபுரீஷத்தை சொன்னார், அவ நாளைக்கு பரவநாச்சியார் வந்து சங்கிலி நாச்சியார் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணணுங்கிறா, அதுவும் உன் சன்னதியில பண்ணணுங்கிறா சாட்சியா. அவ திருப்திக்கு நான் ப்ராமிஸ் பண்ண போறேன். ஆனா ஒன்றும், எத்தனை நாளைக்கு இதை காப்பாற்றுவேன், இங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதனால எனி டைம் நான் இந்த சத்தியத்தை மீறி போனாலும் போவேன், அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ணு, நான் ப்ராமிஸ் பண்ற சமயத்துல நீ இங்க உள்ளுக்குள்ள இருக்கப்படாது, நீ வெளியில போயிடணும்னு. சுவாமி கேட்டார், அப்படியே பண்ண என்ன பண்றது, பேய்க்கு வாக்கப்பட்டா புளிய மரத்துல ஏறுங்கிறாப்புல. எதனால அப்படி அந்த பாட்டுக்கு அடிமையாயிருக்கார் ஈஸ்வரன். இந்த சுந்தரரோட தேவாரத்துல மயங்கி, அதனால நீ பாடுற பாட்டுக்கு என்ன வேணா பண்ணலாம், உனக்கு நீ என்ன சொன்னாலும் கேட்கலாம்.
சரி நான் போகணும்னா வெளியில் போனால் எங்கே போய் இருப்பேன்னர், நீ ப்ராமிஸ் பண்ணுற வரைக்கும் நான் எங்கே இருக்கிறது அப்படின்னு. இவரே இடம் சொன்னார், பிராகாரத்தில் ஒரு மகிழ மரம் இருக்கும் இல்லையோ, அந்த மகிழ மரத்தில் போய் உட்காந்துக்கோன்னு. நாங்கள் கோவிலுக்குள்ளே வரத்தையே நீ இடத்த காலியம் பண்ணிட்டு மகிழ மரத்துக்கு போயிடணும். நாங்கள் எல்லாம் சத்தியம் பண்ணிட்டு வந்தோன்னு அப்புறம் மகிழ மரத்துலேயே நீ யதாஸ்தானத்துக்கு போய்க்கோ அப்படின்னு சுவாமிக்கு ஆர்டர் பட்டார். சுவாமி ஆஹா அப்படின்னு சொன்னதை கேட்டார், ஓகேன்ட்டார். இவர் வீட்டுக்கு வந்தாச்சு. ராத்திரி கனவுல சங்கிலி நாச்சியார் கனவுல சிவன் போனவர் என்ன சொன்னார், நாளைக்கு நீங்கள் போய் ஏதோ சத்தியம் பண்ணணும்னியா, ப்ராமிஸ் பண்ணணும்னியா, சுந்தரன் பண்ண போகிறார். அதனால நீ என்ன பண்ணு, இந்த சத்தியத்துக்கெல்லாம் போய் சுவாமியை இழுக்கணுமா, அதனால இந்த மகிழ மரத்தடியிலேயே பண்ணிடுவோன்னு நீ சொல்லுன்னு. மரமே சாட்சியா இருந்தா போதும், இதுக்காக உள்ளுக்குள்ள போய் கோவில் கர்ப்பகிரகத்தில் போய் சுவாமி எல்லாம் இழுக்கிறதா, அது அவ்வளவெல்லாம் வேண்டாம், அதனால் நீங்கள் மரத்துக்கடியிலேயே பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிடும் அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தா ஓ நல்லதுதான் போல இருக்கு சரின்னு. இவர் கோவிலை சுற்றின்னு உள்ளுக்குள்ளே போகலான்னா உடனே சொன்னா கொஞ்சம் நெல்லுங்கோ. நான் அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், இதுக்கு போய் உள்ளுக்குள்ளே போகிறதா வேண்டாம், இந்த மரத்துக்கடியிலேயே பண்ணிவிடுங்கோலேன்னு. இவர் திருடனுக்கு தேடு கொட்டின மாதிரி இருந்தது. மரத்துக்கடியிலையா, நீ தானே உள்ளே பண்ணணும்னு, இப்போ சொல்கிறேன் இங்கே தான் பண்ணணும். பார்த்தர் புரிஞ்சுடுத்து, ஆளு ராத்திரி போய் நம்ம கேட்டதுல போய் ராவோட ராவா வேட்டு வச்சிருக்கார். கைங்களவும் மாட்டின்னு விட்டார், என்ன பண்றது. அதனால இந்த மகிழ மரத்தை சாட்சியா சொல்றேன், உன்னை இனிமே கைவிட மாட்டேன், இந்த ஊர் எல்லையை தாண்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணினர். இந்த அம்மா சந்தோஷப்பட்டா, கல்யாணம் ஆயிடுத்து. ஆனால் கொஞ்ச நாள்ல இருக்க முடியல, எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் எம்மாரூர் இறைவனையேன்னர். கிளம்பிட்டார். கிளம்பி திருவத்தியூர் எல்லையை தாண்டினர். 2 கண்ணும் போயிடுத்து, அவன் சுட்டு 2 கண்ணும் பொட்டையாயிடுத்து. ஏன்னு, சுந்தரரா இருக்கலாம், தம்பிரான் தோழரா இருக்கலாம், யாராவனாலும் இருக்கலாம், ஆனால் சொன்ன வாக்கு தவறினா, சத்தியத்தை மீறினா எவனா இருந்தாலும் தண்டனை தான். அங்க மட்டும் இவன் தான் அவன் தான் கிடையாது. அழுதர், இப்படி என் கண்ணை பொட்டையாக்கிட்டே அப்படின்னு. அவர் சொன்னார், நீ தானே சத்தியம் என்ன அப்படின்னு. ஒரு பெண்ணிட்ட சொல்லியிருக்க, பெண் பாவம் பொல்லாது, சத்தியத்தை மீறி இருக்க, அதனால கண்ணு போனதுதான். உனக்காக வேணா ஒன்று பண்றேன், என்னன்னு, ஒரு வாக்கிங் ஸ்டிக் தரேன்னு. நான் எப்படி திருவாரூர் இந்த 2 கண்ணும் தெரியாத போவேன், அது உன் சாமர்த்தியம், போனா போறது ஒரு ஸ்டிக்கு தரேன். இப்ப என்ன கண் தெரியாதவெல்லாம் அப்படி தட்டின்னு வராளே, அப்பையிலேருந்து முதல்ல ஆரம்பிச்ச சுவாமி தான் போல இருக்கு. அப்படி வரத்தே தான் காஞ்சிபுரம் வரார். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரை பார்க்கணும். எப்பேற்பட்ட பஞ்சலிங்க க்ஷேத்திரத்தில் பிருத்திவி ஸ்தலம், இப்படி ஏகாம்பரத்தை பார்க்க முடியலேன்னு அழுதர். உன்னை பார்க்கறதுக்கு கண்ணு இல்லாத போயிடுத்து பாரு, நான் வேற எதுக்காகவும் கண்ணு கேட்கல, உன்னை கண்ணாறு சேவிக்கணும், அதுக்காக தானே கேட்கிறேன், நான் பண்ணின தப்பு தான், உன்னை பார்க்காத என்னால் இருக்க முடியல. நான் எதுக்காக நான் திருவத்தியூரை விட்டு வந்தேன், வேற இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக வந்தேன் இல்லைன்னு. என் தியாகராஜாவை பார்க்காத என்னால் இருக்க முடியல, அதனால தான் வந்தேன், உன்னை பார்க்க முடியலேன்னு அழுதர். அப்போ சுவாமி என்ன பண்ண, போனா போறது ஒரு கண்ணு தரேன்னு, ஒரு கண்ணால பாரு. அப்படி ஒரு கண்ணு காஞ்சிபுரத்தில் கிடைக்க, அதுக்கப்புறம் ஒரு கண்ணை வச்சுட்டே திருவாரூர் போய் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த தியாகராஜாவை பார்க்கிறார். அப்ப சொல்ற, இந்த தியாகராஜா உன்னை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு இருந்தா கூட போராது, அப்படி இருக்கிற 2 கண்ணு இருக்கிறதுலையும் ஒரு கண்ணு தானே வச்சிருக்க. அப்பதான் பாடுறார், மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீபோல் உள்ளே கனந்து முகத்தான் மிகவாடி, ஆளாங்கிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால், வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. ரொம்ப ரசிக்கிறா பெரியவா. இந்த வாழ்ந்து போதீரேன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ இல்லையோ, நன்னாருன்னு அர்த்தம். நன்னாருன்னு ஒருத்தர் கோச்சுன்னு சொன்னா,
என் சாமான்லாம் திருடிண்டியோ இல்லையோ, நன்னா இரு அப்படின்னா சௌக்கியமா இருன்னு அர்த்தம், நாசமா போன அர்த்தம். அப்படியே சொல்றார், மீளா அடிமை உமைக்கியாளா, உனக்கு அடிமைப்பா, உனக்கு அடிமை. இனிமே உன்னை விட்டு இன்னொருத்தட்ட அடிமையா போக முடியாது. அப்படி ஒரு அடிமை தொழில் உனக்கு ஆட்பட்டு இருக்கேன். அப்படி இருக்க ஆளாங்க இருக்க அடியாரதங்கள் சல்லஷ்கணும். அப்படி உனக்கு அடிமையா இருக்கிற நான் என்னோட அல்லல் சொன்னக்கால் நான் என்னோட கஷ்டத்தை சொன்னா வாழாங்கிருப்பு காதுல வாங்காதே உட்காந்துருப்ப ஏ தியாகராஜாங்கிறார். நான் என்னோட கஷ்டத்தை கண்ணு தெரியலையே, ஒன்று 2 கண்ணு பார்த்தா போறாது, 1000 கண்ணு வேணுங்கிறேன். அப்படி இருக்கிற உன்னை கண்ணால பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படுறேன். என்னோட குறைய சொன்னா நீ பாட்டுக்கு காதுல வாங்காத எங்கேயோ டிவியா பார்த்துட்டு இருக்க. வாழ அங்க இருப்பீர், காதுல வாங்காத இருப்பீர். திருவாரூரையோ திருவாரூர்காரர இப்படி பக்தாள்லாம் கஷ்டத்தை சொன்னாக்க உடனே பறிஞ்சுன்னு வரும். ஐயோ என்னாச்சு உனக்கு, வா 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 நான் பண்றேன்னு ஓடி வர வேண்டாமோ? அது இல்லாத நீ பாட்டுக்கு காதுல வாங்காதே இருக்க. அப்படி இருக்க திருவாரூர்கார வாழ்ந்து போத்திட்டேன், நன்னா இருக்கியா நீ அப்படிங்கிற. என் கண்ணு போச்சோ இல்லையோ, நான் குறையெல்லாம் சொன்னா கேட்காத இருக்கியோ இல்லையோ, நீனும் நன்னா இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கும் 2 கண்ணும் போட்டோன்னு அர்த்தம். திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே அப்படின்னு இப்படி பாடினாரோ இல்லையோ, தியாகராஜா பயந்துட்டார். வேண்டாண்டாப்பா, இதுக்கு மேலே ஏதானு சபிச்சிடாத, இந்த எடுத்துக்கோ இன்னொரு கண்ணையும். அப்படி பொய் சொன்னாக்க, பொய் சாட்சி சொன்னா இல்ல தப்பு பண்ணினால், கொடுத்த வாக்க மீறினா யாராயிருந்தாலும் கண் போயிடும்னு காமிக்கிறதான். எங்க காமிச்சின? திருவத்தியூர்ல காமிச்சு. பட்டினத்தார் அவர் இங்க சமாதி அவரோடது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நகரத்தார் சமூகத்துல எந்த ஊர்ல அவர்கள் காலமாயிருந்தாலும் சரி, அந்த காலமானோன்னு அந்த சரீரத்தை எடுத்துன்னு நகரத்தார் சத்திரம் அப்படின்னே தெற்கு வீதியில இருக்கு திருவத்தியூர்ல, அங்க கொண்டு வச்சுட்டு தான் அப்புறம் போய் அடக்கம் பண்றது. அப்படி ஏன்னா அந்த ஊர்ல தான் நகரத்தார்கள்ல பெரிய பக்தரான பட்டினத்தார் சித்தியானத்தினால அங்க கொண்டு சரீரத்தை வச்சுட்டு அதுக்கு உண்டான கிரியைகள் பண்ணி அதுக்கப்புறம் அடக்கம் பண்றது இன்னி வரைக்கும் வச்சுட்டு இருக்கா. பட்டினத்தார் பாரு, ஐயோ நான் இந்த ஊர்ல எங்க காலை வைப்பேங்கிற, ரோட்ல காலை வைக்கலான்னா எங்க பார்த்தாலும் சிவலிங்கமா இருக்குங்கிற, பார்க்கும் இடமெல்லாம் சிவலிங்கம், எங்க பார்த்தாலும் சிவலிங்கமா இருக்கு, எப்படி காலை வச்சு போவேன் அப்படிங்க. அப்படி ஆதிபுரீஸ்வரர் அப்படின்னு, அந்த ஆதிபுரி அப்படின்னா சோழராஜா மாந்தாதான்னு ராஜா இருந்தார். என்ன பண்ண, நாட்டில் திடீர்னு பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சம் வருது, பசி வருது, பட்னி வருது, இது மாதிரி வியாதி வைக்க வருதெல்லாம் நம்ம புராண இதிகாசங்கள்லேருந்து எடுத்து பார்த்தா இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டே இருக்கிறது தான், ரொட்டீன் தான். இது ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம கஷ்டப்படுறதை மட்டும் என்னமோ ரொம்ப சிரமப்படுறாப்புல இருக்க வழிய இதை விட பிரமாதமா பஞ்சம் கஷ்டம்லாம் வந்ததா புராணங்கள்லாம் சொல்றது. ஒருத்தருக்கும் சாப்பாட்டுக்கு கூட ஒன்றும் கிடைக்காத அப்படி ஒரு கோர தாண்டவம் பஞ்சம். ராஜா பார்த்தார், என்ன பண்றதுன்னே புரியல. அது எந்த அளவுக்கு போச்சுன்னர், கோவில்ல நைவேத்தியத்தெல்லாம் குறை, அந்த அளவுக்கு போயிடுத்து. கோவில் நைவேத்தியத்தை குறைக்கிறது, 4 படி போடுற இடத்துல 1 படி போடு, 1 படி போடுற இடத்துல 1/4 படி போடு, இப்படி எல்லாம் பண்றாப்புல. அதனால மந்திரிக்கு ஆர்டர் பண்ணார், நாளையிலேருந்து நம்ம தேசத்துல இருக்கிற எல்லா கோவில்லையும் வழக்கமா இருக்கிற நைவேத்தியத்தெல்லாம் குறைச்சு மினிமம் தான் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டு, ராஜா ஆணை போட்ட வேண்டும், ஜிஓ பாஸ் பண்ணி வருது. எழுதினர். ராஜா என்ன பண்ணார், மந்திரிகிட்ட சொல்லியிருந்தார், எழுதிடும், நாளைக்கு அசம்பிளியில அதை அனௌன்ஸ் பண்ணிடுவோம், பார்லிமெண்ட்ல அப்ரூவ் பண்றது, நாளைக்கு கொண்டு ராஜ்யசபையில சொல்லணும், அதை அப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னு. மறுநாளைக்கு மந்திரி எடுத்துன்னு வந்தார். ராஜா கேட்டார், என்ன நான் சொன்னபடி சட்டம் எழுதியாச்சா? எழுதியாச்சு, படிங்க எல்லாரும் எதிர்க்கியம், இன்னிலேருந்து இது அமலுக்கு வருது அப்படின்னார். படிச்சார். படிச்சா மந்திரி ஓலையை படிச்சா, நமது தேசத்தில் இருக்கிற எல்லா கோவில்லையும் நாளை முதல் நைவேத்தியம்லாம் இந்த அளவெல்லாம் குறைக்கப்படுறது அப்படின்லாம் போட்டிருந்தது.
அதுக்கப்புறம் என்ன ஒரு வார்த்தை வந்து ஒற்றியூர் நீங்களாகன்னு இருந்தது. மந்திரி படிச்சா ராஜா பார்த்தா என்னது ஒற்றியூர் நீங்களாக, யாரையா சொன்னா உனக்கு? நான் என்ன சொன்னேன், எல்லா ஊருக்கும் தானே சொன்னேன். அதுக்கப்புறம் நீ மட்டும் என்ன ஸ்பெஷலா ஒற்றியூர் நீங்களா நீ ஏன் சேர்த்துன? மந்திரி பயன்பட்டு நான் அது மாதிரி எழுதவே இல்லைன்னு. நீங்க வேணா ஓலையை பாருங்கோ, எல்லா கோவிலையும் நீங்கிறது இது நாளை முதல் அமலுக்கு வருது ராஜா ஆணை அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஆனா அதுக்கு நடுப்புற யாரோ இன்வெர்டட் கமா போட்டு ஒற்றியூர் நீங்களாகன்னு இன்சர்ட் பண்ணியிருக்கா. இது யாரு பண்ணான்னு எனக்கு தெரியல. வேணா கையெழுத்த பாருங்க, எங்க எழுத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒற்றியூர் நீங்களாகன்னு ஆட் பண்ணியிருக்கு, அதுல சேர்த்துருக்கு. என்னன்னே புரியல, மந்திரிக்கு புரியல, ராஜாவுக்கு புரியல. அது என்ன ஒற்றியூருக்கு மட்டும் அவ்வளவு ஸ்பெஷல், இங்க மட்டும் விடாது மீதி எல்லா இடத்துலையும் நீ குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு. இப்படி தவிக்கிறதே அசரீரி ஆதிபுரீஸ்வரர் சொன்னார். நான் தான்ப்பா எழுதினேன், உன் மந்திரி எழுதி வச்சுட்டார், ஆனா நான் தான் எழுதினேன் ஒற்றியூர் நீங்களாக. ஏன்னு, நீ மற்ற கோவிலெல்லாம் குறைச்ச பாவம் போகணும்னா இந்த ஒத்தியூர்ல ஒழுங்கா நடந்துடுத்துனா மீதி கோவில குறைச்ச பாவம் கூட ஒன்னா அண்டாது. ஏனர் இது ஆதிபுரிப்பா, எல்லா இடத்துக்கும் தலைமை தான். அதனால இங்க பண்ணிட்டீங்கன்னா மீதி எல்லா இடத்துக்கும் தானே போயிடுறது. மற்ற இடங்கள்ல குறைஞ்சாலும் கவலை இல்லை, அதுக்காக உனக்கு அந்த பாவம் வரக்கூடாதுன்னு ஒற்றியூர் நீங்களாகன்னு நான் தான் எழுதினேன். ராஜா பார்த்த அவ்வளோ ஒரு கேத்திரமான, அதனால என்ன பண்ணான்னு அடுத்தது வேண்டவே வேண்டாம், எல்லா கோவிலுக்குமே நம்ம சாப்பாடு இல்லாத இருந்தாலும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு. இப்படி ராஜா சொன்னோடனே பஞ்சம் எல்லாம் தீர்ந்தது. அப்படின்னா ஒற்றியூர் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கணும். தியாக பிரம்மம் முத்துசுவாமி தீட்சிதர் இன்னும் பல மகான்கள் இனிமே திருவத்தியூர்ல போய் பாதம் பதிக்காத தரிசனம் பண்ணாத மகான்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு உயர்ந்த க்ஷேத்திரம் ஒற்றியூர். அந்த ஒற்றியூர்ல ஆதிசங்கரர் வந்திருக்கார், மாங்காட்டில் வந்திருக்கார். காமாட்சி காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால ஆம்பரவனம் மாங்காடுன்னு அம்பாள் பஞ்சாக்னி மத்தியில தபஸ் பண்ணினதா சொல்றது. அப்படி தபஸ் பண்ணின அந்த மாங்காடு தான் இந்த மாங்காடு. இங்க தபஸ் பண்ண அம்பாள் தான் அங்க போய் காஞ்சிபுரத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாள். இப்படி பல க்ஷேத்திரங்கள், இந்த பல க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா பெரியவா. அந்தந்த க்ஷேத்திரத்தோட பெருமையை சொல்றது. அப்ப ஆதிசங்கரர் திருவத்தியூர் வந்திருக்கார், தாண்டின்னு மாங்காடு போயிருக்காருன்னா நிச்சயம் மயிலாப்பூருக்கு வராத இருந்திருக்க மாட்டார், வந்திருப்பார். ஆனா அவர் வந்தது என்னமோ தெரியல, ரெக்கார்ட் ஆகாத இருக்கு, இன்னும் அதுக்கு க்ளூ கிடைக்கல. இவ்வளவு பெரிய க்ஷேத்திரத்தை பார்க்காதே போயிருப்பார், வந்திருப்பார், கட்டாயம் வந்திருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்ற. நிச்சயம் வந்திருப்பார், என்னமோ தெரியல, நமக்கு வரலாற்றுல குறிப்பு இல்லை, கிடைக்க மாட்டேங்கிறது, அவ்வளவுதான். அப்படி இங்க பல இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறதே திருவல்லிக்கேணிக்கு போறதா பிளான். மறுநாளை காலத்தால திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி தரிசனம் பண்ண போறா. திருவல்லிக்கேணிக்கு சான்ஸ்கிரிட் காலேஜ்ல இருந்து கிளம்பி இந்த ராயப்பேட்டா ஹையரோட வழியால போய் அந்த லாயிட்ஸ் ரோட்ல திரும்பி ரைட்ல திரும்பி திருவல்லிக்கேணி போயிடலாமே, அது வழியால போறதா பிளான். இப்படி பெரியவா போற பிளான் இப்படி இருக்கிறதுனால, ரூட் இப்படி போட்டிருக்கிறதுனால சில நாஸ்திகர்கள்லாம் என்ன பண்ணா, அப்ப பெரியவா இங்க இருக்கிறதே இவர்களோட தொந்தரவு ரொம்பவே ஜாஸ்தி இருந்தது. காரணம், அப்ப முதலமைச்சராக இருந்தவர் பக்தவத்சலம், பெரியவாளோட பரமபக்தர். அதனால பெரியவாளுக்காக அவர் என்ன வேணா பண்றதுக்கு தயார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பக்கத்துல நசரத்பேட்டை அப்படிங்கிற இடத்துல காஞ்சி காமகோடி பீடத்துக்கு அங்க பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம், சமஸ்கிருத பாடசாலை எல்லாம் இருக்கு. அது அத்தனையும் இந்த நிலம்லாம் எனாமா கொடுத்தது பக்தவத்சலம் அவர்கள் ஃபேமிலியிலேருந்து தான், அவர்களுக்கு சொந்தமான. அதுதான் மடத்துக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தா. அவ்வளவு ஒரு பக்தி அவர். அதனால என்ன பண்ணியிருந்தார், இந்த டிராபிக் எல்லாம் ரெகுலேட் பண்ணி இந்த பக்கம் விட்டு பெரியவா எந்த பக்கம் போறாளோ அந்த பக்கம் டிராபிக் இல்லாத, இடைஞ்சல்லாத, இப்படி எல்லாம் பண்ணியிருந்தார். இது அவர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்தது. ஒரு சாமியாருக்காக
ஒரு அரசாங்கமே இப்படி வரைஞ்சு கட்டின்னு பண்றதா? அப்படி இப்படின்னு இவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணா, அந்த திருவல்லிக்கேணி நாளை காலத்தால போப்பறார் அப்படிங்கிறது அந்த மாசிலாமணி ரோடு வருது, அந்த லாய்ட்ஸ் ரோடு, அந்த ராயப்பட்டார் ஜங்ஷன்ல பெரியவாளுக்கு கருப்பு கொடி காமிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு எல்லாரும் ஏற்பாடாயிருக்கு. இது பேப்பர்லாம் வந்துருத்து, இது மாதிரி நாளைக்கு நடக்க போறது அப்படின்னா பத்திரிகைக்காரர்களுக்கெல்லாம் ஒரே குஷி. அப்பா நாளைக்கு ஒரு பெரிய சீன் வரப்போறது, நம்ம பத்திரிகையெல்லாம் நல்லா போடலாம். இது மாதிரி பரபரப்பு வந்தோடனே மேனேஜர் சொன்னார், பெரியவாள்கிட்ட வந்து சொன்னார், காலம்பரை இது மாதிரி நியூஸ் வருது, அந்த கார்னர்ல இவர்கள்லாம் சேர்ந்து கருப்பு கொடியெல்லாம் காமிச்சு ஏதோ எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு இருக்கு, அதனால நம்ம அந்த வழியால போக வேண்டாம், திருவல்லிக்கேணி போறதுக்கு இப்படி போயிடலாம், அந்த பக்கமா தான் போகணுங்கிறதுல இந்த பக்கமா போயிடலாம், கச்சேரோடு வழியால நேரம் அப்படி சந்த வழியால போயிடலாமே, இப்படி போகலாம் அப்படின்னு சொன்னான். பெரியவா உடனே சொன்னா, அவ பாட்டு கருப்படி காமிச்சா கத்திட்டு போட்டுமே, நம்ம பாட்டுக்கு ஓரமா போகலாம். இல்ல இல்ல அதெல்லாம் போக்குறீர்கள், நம்ம ஓரமா போனாலும் அம்பு கழுப்பா, கல் எடுத்து அடிக்கிறது தான் அவளுக்கு வேலை. இந்த துஷ்டர்களுக்கு மட்டும் என்னன்னு, சாதுக்கள் பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துன்னு போனா கூட இவ வம்பு கழுக்கிறது தான். அவர் பாட்டுக்கு பூனலை போட்டுன்னு ரோட்ல போற, உங்களுக்கு என்ன வந்தது, ஏதான காசா பணமா நஷ்டமா, அதை மெனக்கிட்டு போய் அறுப்பானே. இதான் துஷ்டர்களோட குணம். புராணங்கள்லாம் பார்த்துக்கிறோமே, ரிஷிகள்லாம் விஸ்வாமித்திர பாட்டுக்கு யாகம் பண்ணினா இப்ப மாரீச்சனுக்கும் சுபாவுக்கும் என்ன வந்தது, ஏதானா அவன்கிட்ட போய் டொனேஷன் கேட்டாரா, இல்ல அவன்கிட்ட ஏதானும் சொன்னாரா, இல்ல அவர் பாட்டுக்கு பண்ற, நீ சும்மா இருக்க வேண்டியதானே அப்படின்னு. இந்த துஷ்டர்களோட குணம் என்ன, ராட்சசர்களோட குணம் என்னன்னு, அவர்களும் நல்லது பண்ண மாட்டா, நல்லது பண்றதையும் விடப்படாது, அவ்வளவுதான். நல்லது நடக்கப்படாது மொத்தத்துல வாழ்க்கை, நானும் பண்ண மாட்டேன் அடுத்தவனும் பண்ணப்படாது, இப்படி ஒரு நல்ல எண்ணம். அதனால நாம பாட்டுக்கு போறோம்னா விடமாட்டா. செங்காலிபுரம் தீட்சிதர் தான் சொல்லுவார், அது பாரு நாஸ்திகனா இருந்தா கூட அவளுக்கு கூட எதுல விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னா, இப்போ பிராமணனை கண்டா பிடிக்கலன்னா அவன் கையை விட்டு காலை விட்டு கழுத்தை விட்டுன்னு சொல்லக்கூடாதோ, இதெல்லாம் பண்ணாத பூனலாரு குடுமையாருங்கிற, அப்படின்னா இதுல இருந்தே தெரியுது அது ரெண்டுத்துலயும் தான் ஏதோ வேல்யூ இருக்குன்னு. செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் வேடிக்கை என்னன்னு, மற்றவாளுக்கெல்லாம் கூட அது ரெண்டுத்துலயும் ஏதோ இருக்கு, சக்தி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா பிராமணனுக்கு தான் தெரியல, இவனே கட் பண்ணிட்டான். மற்றவாளுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு அதுலதான் இருக்கு, அதை ரெண்டு தான் கட் பண்ண சொல்ற, வேற ஒண்ணு இவனை அடிக்க சொல்ல உதைக்க சொல்ல, இவனுக்கு தான் தெரியல நம்மள்ட்ட இருக்கிறதுல என்ன வேல்யூ இருக்குன்னு. அதனால மேனேஜர் சொன்னார், போகப்படாது, ரிஸ்க் இது, என்ன வேணா எப்படி வேணா பிஹேவ் பண்ணுவான், அதனால போவேன்னா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா, நான் இந்த வழியால தான் போறேன்னு முன்னாலே சொல்லியாச்சு, அதனால இந்த போற வழியிலெல்லாம் ஜனங்கள்லாம் இருக்கா, என்ன பார்க்கணுங்கிறதுக்காக காத்துருப்பா, அவ வீட்டு வாசல்ல பூர்ணங்க கொடுக்கணும், வரவேற்பு கொடுக்கணும், எத்தனையோ பேர் போற வழியில பிளான் பண்ணியிருப்பாளோ இல்லையோ, அதனால நான் இப்ப அந்த ரூட்ல போகலைன்னா அவள்லாம் ஏமாந்து போக மாட்டாளான்னு. நல்லவாள்லாம் ஏமாந்து போவாளே, நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வாழலாம். மேனேஜர் சொன்னார், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு அந்த வீட்டு வழியால போக முடியாது, அவ வேணா அப்புறம் மடத்துல வந்து பார்த்துக்கிட்டோம். பெரியவா சொன்னா, இல்ல ஒரு துஷ்டர்களுக்காக நல்லவா மனசு வருத்தப்பட முடியுமா நடந்துக்க கூடாது, அதனால என்ன பண்ணேன்னு, நான் அப்படிதான் போறேன், என்ன ஆறுதுன்னு பார்த்துருவோம், என்னைய ரிஸ்க் எடுக்கிறது என்ன ஆறுதுன்னு பார்க்கறதுக்கு, என்ன ஆறுதோ ஆகட்டும் போவோம் அப்படின்னா. மேனேஜர் பார்த்தார், இதுக்கு மேல ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்புறம் தள்ள எழுத்து என்னவோ நடக்கிறது நடக்கட்டும், அவ்வளவுதான். ஊரே பரபரப்பா இருக்கு, பெரியவா இந்த ரூட்ல தான் வரப்போறான்னு தெரிஞ்சோடனே பத்திரிகைக்காரெல்லாம் வந்துட்டா, அங்க வந்து கூடி இருக்கா அந்த சபை முனையில, மாசிலாமணி தெரு ஜங்ஷன்ல எல்லாம் கருப்பு சட்டை எல்லாம் வந்து ரெடியா, கொடியெல்லாம் பிடிச்சுன்னு ரெடியா நிற்கிறான். பெரியவா போறா, சுத்தி வர ஜனங்கள்லாம் பக்தர்களோட போயிட்டு இருக்கா, எல்லாம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர கூட்டம் போயிட்டே இருக்கு. அங்கங்க பார்க்கிறவாள்லாம் பார்த்து அவர்களுக்கெல்லாம் அருள்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. இந்த ஜம்மி பில்டிங்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா போக 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 அந்த இடம் பரபரப்பு. இவர்கள்லாம் என்ன பண்ணா, கிட்டக்க வந்தோன்னு நன்னா கத்தணும்,
அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ரெடியா நிற்கிறது கத்துறதுக்கு. சங்கராச்சாரியார் ஒழிக ரெடியா நிற்கிறா. ஆனால் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, பெரியவா தாண்டி 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 கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்க வரா. அந்த ஜங்ஷன் கிட்டையும் வந்தாச்சு. இந்த கருப்பு கொடி வச்சு நின்னவெல்லாம் நின்னபடியே இருக்கா, ஒருத்தர் பேசல. ஒத்தனானும் வாயை திறந்து ஒழுகியா அகழியா ஒன்றும் கத்தல. எல்லாம் பிரம பிடிச்சாப்புல சிலையா நிற்கிறது. அப்படி கிட்டக்க வந்தோடனே பெரியவானும்னா அந்த கூட இருக்கிறவாளெல்லாம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேசாத இருங்கன்னு யாரோ ஒருத்தர் கத்தட்டும். பெரியவாள சிவனே நின்று இருக்கா. அவளும் பார்த்துன்னு பிசாது கொடியெல்லாம் முடிச்சுன்னுக்கே எல்லாம் பிசா பிரம்ம பிடிச்சாப்புல நிற்கிறது. இப்படி 5 நிமிஷம் நின்னா ஒன்றும் அங்கேருந்து ரியாக்ஷன் இல்லை. பெரியவா லைட்ஸ் ரோல திரும்பினா ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர் திருவள்ளிக்கணி போயாச்சு. இது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. எல்லாரையும் விட பத்திரிகைக்காரர்களுக்கெல்லாம் ஏமாற்றம். ஏன்னா இந்த இடத்துல இவர் வந்து இவ கத்தி ஏதோ ஒரு ரகலை நடக்க போறது, ஒரு வாரத்துக்கு நியூஸ் ஓடும்னா கடைசியில எல்லாம் புஷ்ன்னு போயிடுத்து. என்ன பண்றது? உடனே அந்த பத்திரிகைக்காரர்கள்லாம் என்ன பண்ணா, இந்த கத்தரத்துக்கு வந்த வாழ்க்கெல்லாம் போய் கேட்ட கருப்பு சட்டையெல்லாம், யோ என்னைய அது காரியத்துக்கு எடுத்துட்டீங்க, எல்லாரும் முன்னாலேயே ஏற்பாடு பண்ணி எல்லாம் வந்து ஏன் கத்தல்லன்னு. அதுக்கு அவர்கள் சொன்னது இவாளெல்லாம் சிலையா ஆக்கி எடுத்து பத்திரிகைக்காரெல்லாம். உடனே அந்த கருப்பு சட்டையெல்லாம் என்ன, யோ கத்தல்லைங்கிற, நாங்கள் இப்போ ஏந்துன்னு பேசுறோமே, அது வரைக்கும் பேசுறமேன்னு சந்தோஷப்படு அப்படின்னு. உடனே அதில் சொல்றார், கத்தணும்னு தான் எல்லாம் ரெடியாக இருந்தோம், நல்ல உற்சாகமாக தான் இருந்தோம். கிட்டக்க வரத்தே என்னென்னா அவர் காதில் வேணுங்கிறதுக்காக, அவரை திட்டுறது காதில் வேணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன அதிசயம் நடந்ததுன்னு, அப்படி அந்த தாண்டி வர 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 கிட்டக்க வர வர பார்த்தா இவர்களுக்கு என்ன தெரிஞ்சதுதான், பெரியவா தெரியல, ஒரு பெரிய ஒளி தெரிஞ்சது. ஏதோ ஒரு 1000 வாட்டு பல்பு தெரிகிறாப்புல இருக்கு. கூட்டம் இருக்கு, கூட்டத்துக்கு நடுப்புற நிற்கிற சங்கராச்சாரியார் தெரியல, ஒரு பெரிய வெளிச்சம் தெரியுது. அது எப்படி நின்று சூரியன் நடந்து வராப்புல இருக்கு. இப்படி ஆளை காணும். திடீர்னு ஒரு லைட்டை பார்த்தோன்னே இவளுக்கெல்லாம் பிரம பிடிச்சி கொடுத்து. திடீர்னு நம்ம இது மாதிரி பார்க்காத பார்த்தோம்னா என்ன பண்ணும், பேச்சா மூச்சா வரும். இது எல்லாம் விக்கிச்சு போய் நின்றுடுத்து. இது என்ன, அது சங்கராச்சாரியவரை அவரை ஒழியன்னு விட்டலான்னா இப்ப வெளிச்சம் வந்தாக்க என்ன பண்றது, கத்த முடியாது, இவ சூரியனே வேற வருது, என்ன பண்றது, எல்லாம் பிரமிச்சு போய் நிற்கிறது. இதை சொன்னா என்னது, வெளிச்சம் வந்ததா சூரியன் வந்ததா, என்ன அது கழவர்னா போறார். அவர் அதுக்குள்ள போய் பார்த்தசாரதியை பார்த்துட்டு அப்படியே திரும்பி மடத்துக்கெல்லாம் வந்தாச்சு. இது அப்புறம் மறுநாளைக்கு ஊர் முழுக்களும் பேச்சு. என்ன திடீர்னு பெரியவாளை காணும், வெளிச்சம் தான் தெரிஞ்சது, ஒளிதான் தெரிஞ்சது, ஒளிதான் தெரிஞ்சது. அதுல ஒருத்தர் அவர் கேட்ட, என்ன திடீர்னு யாரோ பார்க்கறவெல்லாம் வெளிச்சம் தெரியுதுங்கிறான், சூரியனா தெரியுதுங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியல, சங்கராச்சாரியார தான் தெரியுது அப்படின்னு. என்ன பண்றது, யாராருக்கு எப்படி காமிக்கணுமோ அப்படி காமிச்சுதானே வழிக்கு கொண்டு இருக்கு. ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை ஆம்பாட கேட்டேயும் வாட்டடங்கள். மாணிக்கவாசகர் சொல்றாரே, அப்படி இது எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறதுன்னு தெரியாத ஒரு அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அப்படி இருக்கிற ஜோதியை பாடுறோம், நீ படுத்துன்னு தூங்குறியான்னு கேட்கிறாப்புல, அந்த ஜோதி ஸ்வரூபம் அப்படிங்கிறத யாருக்கு காமிக்கிறா அப்படின்னு, யார் இவரை திட்டணும்னு வராளோ அவளுக்கு காமிக்கிறா. அதுதான் அங்க வேடிக்கை. யாராருக்கு எதை காமிச்சா சரியா வருமோ அவர்களுக்கு.